ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோகு சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டிப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுவும் வேஸ்ட்டாக குப்பையில் கொட்டுற ஒரு பொருளில் இருந்து சூப்பரான டிப்ஸ் நிறைய பார்க்கலாம். முக்கியமாக கோதுமையை வாங்கி அரைச்சி யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மேக்ஸிமம் ரேஷனில் இருந்து வாங்குகிற கோதுமையை சுத்தம் பண்ணி அரைச்சிட்டு நல்லா சலிச்சிட்டு அந்த மாவை மட்டும் யூஸ் பண்ணிப்போம். அந்த திரியாக வர்ற அந்த உமி மாதிரி இருக்கிற நாங்கள் தவிடுன்னு சொல்லுவோம். அதை நாங்கள் மாட்டுக்கு போட்டுருவோம். ஆனால் மாடு இல்லாதவங்க இல்லை டவுனில் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அது கீழே தான் கொட்டுவீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது கோதுமையோட தோல் பகுதி திரியாக இருக்கும்ல, அதை நம்ம சப்பாத்தி பூரிலெல்லாம் போட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்காது. ஒரு மாதிரி மதன்று இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம சலிச்சிட்டு வெறும் மாவை மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அந்த உமித்தவிடு நிறைய விதங்களில் யூஸ் பண்ணலாம். நம்ம வீட்டுக்கு தேவையான நிறைய டிப்ஸ் அதில் இருக்குது. ஸோ இனிமேல் அந்த உமித்தவிடை வேஸ்ட் பண்ணாமல் ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பப்போ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எங்களுக்கு பார்த்திங்கன்னா மாதம் ஒரு கிலோ தான் போடுறாங்க. ஆனால் சில பக்கம்லாம் பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு 4 கிலோ கோதுமை போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி 4 கிலோ 5 கிலோன்னு நம்ம ஒட்டுக்க அரைக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ வரைக்குமே அந்த உமித்தவிடு சேரும். அது பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ் ஆகும். அது அத்தனையும் வேஸ்ட்டாக குப்பையில் தான் போடுவாங்க. இப்போ வாங்க ஒன்றா நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டிப் நம்ம அடுப்புக்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கே தெரியாமல் எண்ணெய் சிந்திரும். இல்லை நெய்யிலக்கு இது ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கும்போது நெய்யும் பார்த்திங்கன்னா சிந்திரும். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம அதை அப்படியே கையில் எடுத்தோன்னா வலுவலுன்னு பிடிச்சிக்கிட்டு அந்த கவுண்டர் டாப்பும் ஒரு மாதிரி ஆயிரும். நம்ம கையும் சீக்கிரம் இதாயிரும். அது அவ்வளோ சீக்கிரத்தில் எடுக்கவும் முடியாது அந்த வலுவலுப்பை. ஆனால் அதுக்கு இந்த உமித்தவிடு கொஞ்சமாக போட்டு வச்சு 1 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா அந்த ஆயில் ஃபுல்லாக இந்த தவிடு உறிஞ்சிரும். அதுக்கப்புறமா நார்மலாக ஒரு கிளாத் வச்சு அதை அப்படியே தள்ளி விட்டோம்னாலே போதும். கொஞ்சம் கூட அந்த ஆயில் சிந்தின தடமே இல்லாமல் சூப்பராக சுத்தமாயிரும். கவுண்டர் டாப்பில் மட்டும்னு கிடையாது, நம்ம தரையில் செஞ்சுருந்தாலுமே நம்ம இந்த டிப் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் தொடச்சிட்டு நம்ம சோப் போட்டு துடைக்கணுன்றதோ இல்லை தண்ணி வச்சு துடைக்கணுன்ற அவசியமே கிடையாது. இதை மட்டும் போட்டு லைட்டாக எடுத்தோம்னாலே போதும், சூப்பராக சுத்தமாயிரும். இப்போ 2வது டிப் பார்த்துடலாம். சிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி பாத்திரம் தேய்ச்சி கழுவிட்டே இருக்கிறதுனால அந்த சோப்பு அந்த பவுடர் லிக்விட் எல்லாம் போய் அப்பி சிங்கில் பார்த்திங்கன்னா அந்த வலுவலுப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு மாதிரி ஸ்மெல்லும் வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஸ்மெல்லும் வலுவலுப்பும் போக்குறதுக்கும் நம்ம இந்த கோதுமை தவிடை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தவிடு லைட்டாக தூவி விட்டு நார்மலாக நம்ம சிங்க் வாஷ் பண்ணுற ப்ரஷ்ஷை வச்சு ஒரு தடவை தேய்ச்சி எடுத்துட்டோம்னாலே போதும். சிங்கில் இருக்கிற அந்த வலுவலுப்பும் போயிடும், அந்த ஸ்மெல்லும் போயிடும். டிப் நம்பர் 3, நம்ம எண்ணெய் எல்லாம் ஆட்டிட்டு வந்ததுக்கப்புறமா, அதாவது கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய்ன்னு சொல்லிட்டு வீட்டிலையே இந்த மாதிரி கடலைப்பருப்பு தேங்காய் அதெல்லாம் காய வச்சு நம்ம கடையில் கொண்டு போய் கொடுத்து ஆட்டிட்டு வந்துடுவோம். ஆட்டிட்டு வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த கேனில் ஒரு நாள் கழித்து பார்த்தோன்னா அந்த புண்ணாக்கு நல்லா அடியில் தங்கியிருக்கும். அதாவது கசடு அடியில் தங்கியிருக்கும். எண்ணெய் மேலே தெளிஞ்சு நிற்கும். நம்ம என்ன பண்ணுவோம், எண்ணெயை மட்டும் வடிச்சிட்டு அந்த புண்ணாக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். அதுக்காகவே நிறைய பேர் எண்ணெயை வடிக்காமையே வச்சுருப்போம். ஆனால் எண்ணெயை வடிக்காமல் வச்சுருந்தோன்னாலும் ஒரு மாதிரி செக்கு வாசம் வந்துடும்னு சொல்லுவாங்க. ரொம்ப நாள் அந்த கசடோடு நம்ம எண்ணெயை வச்சுருக்கக்கூடாது. ஸோ எண்ணெயை வடிச்சிட்டு அந்த கசடு கொஞ்சம் நேரம் கவுத்தி வச்சிங்கன்னா அது அப்படியே தானாகவே கீழே இறங்கி விழுந்துடும். அதுக்கப்புறமா அந்த வலுவலுப்பை கழுவுறதுக்கு தான் ரொம்ப நேரம் ஆகும். நம்ம என்ன தான் சோப்பை போட்டுக்கிட்டே இருந்தோன்னாலும் திரும்ப திரும்ப ஒரு 5-6 டைம் போட்டோன்னாலும் நமக்கு க்ளீனாக நல்லா ஷைனாக இருக்கிற மாதிரி வரவே வராது. என்ன தான் நம்ம எல்லாம் போட்டு தேய்ன்னு தேய்ச்சாலும் அந்த எண்ணெய் பிசுக்கு மட்டும் ஒரு மாதிரி வலுவலுப்பாக இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. அதுக்கு இந்த கோதுமை தவிடு யூஸ் பண்ணோன்னா ரொம்ப சிம்பிளாக நல்லா பளிச்சுன்னு நம்ம அந்த புண்ணாக்கு அந்த கசடு மட்டும் எடுத்துட்டு இந்த தவிடு மட்டும் தூவி நல்லா சுற்றிலேயே ஒரு தடவை தொடச்சி விட்டுட்டு அந்த கோதுமை தவிட்டையே நல்லா சுற்றி அந்த எண்ணெயை ஃபுல்லாக எடுத்துட்டோன்னா கேன் அப்பயே பார்க்கவே பளிச்சுன்னு ஆயிரும். நம்ம ஒரு பெரிய பாத்திரமாக இருந்தால் கூட வேறு ஏதாவது பவுடர் இல்லை மணல் போட்டு கூட தேய்க்கலாம். இந்த மாதிரி கேன் எல்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம சோப் போட்டு ஸ்க்ரப் வச்சு கழுவுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், உள்ளே கையை விட்டு கழுவுறதுக்கு. ஆனால் இந்த கோதுமை தவிடு யூஸ் பண்ணி ஒரு தடவை மட்டும் சுத்தம் பண்ணி எடுத்துட்டோன்னா திரும்ப ஒரே ஒரு தடவை நம்ம நார்மலாக என்ன லிக்விடோ என்ன சோப்போ எப்பயும் பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுறதை போட்டு ஒரே ஒரு தடவை வாஷ் பண்ணோன்னா போதும், நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். இதுக்கு பதிலாக நம்ம மணல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மணல் பார்த்திங்கன்னா இந்த சில்வர் பாத்திரத்தில் கீரல் போடுற மாதிரி இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா கோதுமை மாவு, மைதா மாவு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவுன்னு சொல்லிட்டு நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறதை யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறது அது வேஸ்ட்டும் ஆகும். அதுக்கு பதிலாக வேஸ்ட் ஆகிற பொருளையே இந்த டிப்புக்கு யூஸ் பண்ணிட்டோன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்.
இப்போ வந்து டிப்புக்குள்ளே ஒரு டிப் பார்த்துடலாம். நம்ம அந்த கசடு எடுக்கிறோம்ல, எண்ணெய் எடுத்ததுக்கு அப்புறமா அடியில் தங்கி இருக்கிற கசடு வந்துட்டு நம்ம அதையும் கீழே தான் ஊற்றி வேஸ்ட் பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் அதை வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே கொண்டு போய் செடிக்கு போட்டோம்னாலும் செடியில் வந்துட்டு எறும்பெல்லாம் வந்து ஒரு மாதிரி செடியே வீணாயிரும். நல்லா அந்த புண்ணாக்கு இருக்கிறதுல ஒரு 2 மடங்கு தண்ணி ஊற்றி நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செடிக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிரித்து ஊற்றணும். எல்லாத்தையுமே கொண்டு போய் ஒரே செடியில் ஊற்றக்கூடாது. நல்லா டைல்யூட் பண்ணிட்டங்காட்டி அந்த புண்ணாக்கில் இருக்கிற எண்ணெய் வந்துட்டு அவ்வளோ ஸ்மெல் இருக்காது. அதனால் எறும்பு அதிகமாக வராது. இந்த மாதிரி பண்ணி ஊற்றும் போது செடிக்கும் வந்துட்டு நல்லா சத்து கிடைக்கும். நம்ம செடியும் வீணாகாது, அதே சமயம் இந்த புண்ணாக்கும் வந்துட்டு வீணாக போகாது. டிப் நம்பர் 4, இது ஒரு பியூட்டி டிப் தான். நார்மலாக நம்ம வந்துட்டு ஃபேஷியலுக்கே வந்து கோதுமை மாவு யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கோதுமை மாவு போட்டுட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த கோதுமை மாவையே வந்துட்டு ஃபேஸ் பேக்காக கூட போடுவாங்க. நான் வந்து இதிலே 2 டிப்பும் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஃபேஸ் பேக் போடுறதுக்கும் நம்ம ஸ்க்ரப் பண்ணி குளிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் பேக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கோதுமை தவிடும் பாலும் மட்டும் சேர்த்து ஃபேஸ் பேக் போட்டுக்கலாம். இல்லை ஸ்க்ரப் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். குளிக்கிறதுக்கு வந்துட்டு இது கூட பீட்ரூட் இல்லை கேரட் அந்த மாதிரி நமக்கு எது தேவையோ இல்லை கடலை மாவு கூட சேர்த்து நல்லா அரைச்சிட்டு நம்ம குளிக்கும் போது இதை யூஸ் பண்ணி குளிச்சுக்கலாம். டிப் நம்பர் 6, தோசைக்கல்ல ரொம்ப எண்ணெய் பிசுக்கு அதிகமாகிருச்சுனாலோ இல்லை தோசைக்கல்ல வந்துட்டு தோசை ஊற்றுறதுக்கு நல்லா வரலைன்னாலும் நம்ம இந்த டிப் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கோதுமை தவிடை போட்டுட்டு நல்லா தோசைக்கல்ல ஒரு 5 நிமிஷம் ஏகமாக வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இந்த கோதுமை தவிடு பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக கருகாது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லாவே வறுத்து எடுத்துக்கலாம். தோசைக்கல் வந்துட்டு நல்லா அந்த பதத்துக்கு வர அளவுக்கு இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம தோசை ஊற்றும் போது பார்த்திங்கன்னா தோசைக்கல்லில் தோசை ஒட்டாமல் வரும். இந்த கோதுமை தவிடோட கொஞ்சம் கல்லுப்பும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டோன்னா தோசைக்கல் வந்துட்டு நல்லா பழக்குன மாதிரி ஆயிரும். இப்போ டிப் நம்பர் 6 பார்த்துடலாம். அந்த மாதிரி தோசைக்கல்லையோ இல்லை வடைச்சட்டிலையோ போட்டு நல்லா சூடு பண்ணின கோதுமை தவிடை நம்ம இந்த மாதிரி கிளாத்தில் ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டுட்டு கையில் காலில் எங்கேயாவது வீக்கம் இருந்துச்சுன்னா அங்கே வந்துட்டு நம்ம ஒத்தோட மாதிரி கொடுக்கலாம். அந்த வீக்கமும் சீக்கிரம் சரியாயிரும். அந்த இடத்துல இருக்கிற வலியும் பார்த்திங்கன்னா குறையும். அடுத்த டிப் நம்பர் 7, நம்ம ஏதாவது கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மேலே வந்துட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு, அதாவது கொஞ்சம் வந்து நல்லா திரியாக அப்ளை பண்ணி பெயிண்ட் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு டிசைனுக்காக கொடுக்கணும் அப்படிலாம் பண்ணும்போது இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஈஸியாக அப்ளை ஆயிரும். கலர் பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். நான் வந்து ஜஸ்ட்டு எப்படி ஒட்டுன்றதுக்காக செலோ டேப்பில் ஒட்டி காமிச்சிருக்கேன். நீங்கள் ஏதாவது கிராஃப்ட்டு டாய்ஸ் பண்ணுறது இல்லை டெக்கரேட்டிங் பர்பஸ்க்காக ஏதாவது பண்ணுறீங்கன்னா நார்மலாக யூஸ் பண்ணுற கம் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே வந்துட்டு இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கேக்கில் வந்துட்டு எப்படி அந்த சாக்கோ பவுடர்லாம் ஒட்டி விடுவோம்ல அந்த மாதிரி இதில் வந்து ஒட்டி விட்டுறலாம். அதே மாதிரி இது மேலே வந்துட்டு நம்ம ஸ்ப்ரே பெயிண்ட்டு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 8, நம்ம பாத்திரம் வந்து கேஸ் ஸ்டவ்வில் யூஸ் பண்ணும்போது அடியில் பார்த்திங்கன்னா அதாவது கருப்பு கலரில் ஒரு மாதிரி பிடிச்சிரும். கேஸ் வந்து தீரும்போது இல்லைன்னா நார்மலாகவே வந்துட்டு எங்கள் வீட்டு அடுப்பில் பார்த்திங்கன்னா எல்லா பாத்திரத்துலேயுமே இந்த மாதிரி பிளாக்காக பிடிச்சிக்குது. அந்த பிளாக்கை எடுக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம வேறு ஏதாவது கொஞ்சம் திரியாக போட்டு பாத்திரம் தேய்ச்சோன்னா நல்லா கீறல் விழுந்த மாதிரி ஆயிடுது. அதுக்கு பதிலாக இந்த கோதுமை தவிடு பார்த்திங்கன்னா ரொம்ப திரியாக, அதாவது பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். மணல் அளவுக்குலாம் வந்துட்டு கீறல் போடுற மாதிரி இருக்காது. அது தொடும்போதே வந்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும், மெத்துன்னு தான் இருக்கும். நம்ம ஃபேஸுக்கே போட்டு ஸ்க்ரப் பண்ணாலும் அந்தளவுக்கு ஹார்டாக இருக்காது. நீங்கள் தொட்டு பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த தவிடு வந்துட்டு நம்ம நார்மல் ஸ்க்ரப்பில் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக தேய்ச்சோனாலே போதும், அந்த பிளாக்லாம் அப்படியே போய் பளிச்சுன்னு ஆயிடுது பாத்திரம். நான் ஒரு பக்கம் மட்டும் தேய்ச்சிட்டு ஒரு பக்கம் வந்துட்டு அப்படியே வச்சு காட்டுறேன், எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். அடுத்த டிப் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகிற டிப்பு. அதாவது குழந்தைங்க ரொம்ப குட்டி குழந்தைங்க இருக்கிறாங்க, அடிக்கடி வாமிட் பண்ணுவாங்க, இந்த பால்லாம் குடிச்சிட்டு வந்துட்டு கதக்குவாங்க, அப்புறம் அது அவங்களுக்கே தெரியாமல் வந்துட்டு டாய்லெட் போகிறது யூரின் போகிறதுலாம் இருக்கும்ல. ரொம்ப குட்டி குழந்தைங்க, இப்போ பிறந்த குழந்தைங்க 5 வயசு வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க நின்ன இடத்துலையே வாமிட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற போதெல்லாம் அந்த வாமிட்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கொலையாக இருக்கும். நம்ம அதை என்ன தான் பண்ணாலும் எதுலேயுமே சுத்தம் பண்ணவே முடியாது. அப்போ வந்துட்டு இந்த கோதுமை தவிடு கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் போட்டு வச்சிங்கன்னா அந்த அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் அப்படியே உறிஞ்சிரும். நம்ம வந்துட்டு நார்மலாக குப்பை வலிக்கிற முறத்தில் வந்துட்டு அதை அப்படியே எடுத்து கொண்டு வெளியில் போட்டுட்டு மாப் வச்சு தொடச்சி விட்டுறலாம். ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். நீங்கள் இது ஒரு தடவை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்பயுமே யூஸ் பண்ணுவீங்க. நார்மலாக வந்துட்டு அந்த வாமிட்லாம் சுத்தம் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆயிரும். ஆனால் இந்த கோதுமை தவிடு நார்மலாக இந்த மாதிரி தவிடெல்லாம் வச்சு யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். நம்ம சுத்தம் பண்ணுற கஷ்டமே தெரியாது. கண்டிப்பாக இந்த டிப்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ் ஆகிற டிப்ஸ் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே வந்துட்டு ரொம்ப யூஸ் ஆகும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லை வந்துட்டு ஆல்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.